மெமோரியா பயிற்சி பள்ளியிலிருந்து ஆனந்த். தமிழ் பாரம்பரிய கலைகளை படிக்க ஆர்வம் உள்ளவர்களுக்கு இணைய வழி பயிர் இல்லம் தேடி வருகிற அடிமுறை, சிலம்பம், கள, இயற்கை மருத்துவம் வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ள தங்கி படிக்கும் வசதியும் மெமோரியா வர்ம களரி அடிமுறை உலக கூட்டமைப்பு. தற்காப்பு கலை, அதுவும் நம்மளோட பாரம்பரிய அடிமுறை தற்காப்பு கலையை நீங்க வீட்டில இருந்தே கத்துக்கிறது மாதிரியாக நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் எல்லாருமே பயிற்சிக்கு தயாரா இருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். எங்க கூட சேர்ந்து பயிற்சி பண்ணீங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச அதீத மாற்றங்கள் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு நம்ம அடிமுறையில நிறைய தற்காப்பு சார்ந்த விஷயங்கள், கலை சார்ந்த விஷயங்கள் நிறைய பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம துவங்கலாம். கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க, கையை கும்பிட்டு கண்ணை மூடி பிரேயர் பண்ணிக்குவோம். எல்லாரும் கண்ணை திறந்துக்கலாம். இப்போ நம்ம உடலை சுறுசுறுப்பாக்குறதுக்கு ஒரு 5 நிமிடம் உடற்பயிற்சி செய்ய போறோம். உடற்பயிற்சியை தொடர்ந்து ஒவ்வொரு பயிற்சிகளை நம்ம போகலாம். பயிற்சியின் முடிவில் தற்காப்பு பயிற்சி, யாராவது நம்மளை தாக்க வந்தாங்க, யாராவது நம்ம இக்கட்டான ஒரு சூழ்நிலையில பிடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த நேரங்களில் நம்ம எப்படி தற்காப்பு பயன்படுத்தி நம்மளை தற்காத்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். வாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருந்தபடியே எல்லாருமே செய்யறது மாதிரியான எளிமையான ஒரு உடற்பயிற்சியாக பண்ண போறோம். எல்லாரும் நின்ன இடத்துல இருந்து அப்படியே ஸ்லோவா ஜம்ப் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் ஹைட்டா. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தபடியா இதே ஜம்பிங் தான், ஆனா ரைட் லெஃப்ட், நம்ம வலது இடது பண்ண போறோம். எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தபடியா நம்ம வலது இடது பண்ணதை முன் பின் பண்ண போறோம், ஃப்ரண்ட்லயும் பேக்லயும். வாங்க பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி அடுத்தபடியா வலது இடது பண்ணோம், முன் பின் பண்ணோம். இப்போ இரண்டையுமே சேர்த்து ஒரே நேரத்தில் பண்ண போறோம். நான் 1 சொன்னதும் வலது இடது முன் பின். சரி, சேர்ந்து பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தபடியாக நம்ம 2 காலையும் ஜம்ப் பண்ணி விரிக்கிறோம், 2 கைகளையும் மேலே தொடுறோம். அடுத்தபடியாக கால்களை சேர்த்து வச்சு கைகளை கீழே கொண்டு வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தபடியாக உங்க 2 கைகளையும் மடக்கி தோள்பட்டையில் வச்சுக்கோங்க. இப்போ தோள்பட்டையை நம்ம சொல்லிட்டு போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தபடியாக எதிர்பக்கம் மட்டும் சொல்லிட்டு போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து 2 கைகளையும் மேலே தூக்கிக்கோங்க. இப்போ கைகளை நீட்டி முழுமையா தோள்பட்டையை சொல்லிட்டு போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தபடியா எதிர்பக்கமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து கால்கள் 2 அகலமா வச்சுக்கோங்க, கைகளை நீட்டிக்கோங்க. இப்போ நம்ம வலது கையால வலது பாதத்தை தொடுறோம், மேல உள்ள கையை பார்க்குறோம். இடது கைகளால இடது பாதத்தை தொடுறோம், மேல உள்ள கைகளை பார்க்குறோம். இதை நம்ம கவுண்டிங்ல செய்ய போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து உங்க இடுப்பு பகுதியில் கையை வச்சுக்கோங்க. முன்பக்கமாட்டு
குனிஞ்சி தரையை பார்க்குறோம். அடுத்து அப்படியே மேலே பார்க்குறோம். இதை நம்ம ஒரே கவுண்டிங்கில் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தபடியா நம்ம இதே போல தான் 2 கைகளையும் தரையை தொடுறோம். 2 கைகளையுமே ஒரே பக்கமா வச்சு பின்பக்கமா திரும்புறோம். அடுத்தபடியா அதே போல எதிர்பக்கமா திரும்புறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். 1 இடது, 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தபடியாக நம்ம காலை நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆக்குறதுக்கான ஒரு சில உடற்பயிற்சிகள் நம்ம பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம கலையை கற்றுக்கிறதுக்கு உள்ளே போயிடலாம். நம்ம சமநிலையிலேருந்து ஏற்கனவே போன வாரம் தயார் நிலை கற்றுக் கொடுத்துருந்தோம். சமநிலை சொல்லும்போது காலை சேர்த்து வச்சு வணக்கம் சொல்கிறோம். தயார் நிலைன்னு சொல்லும்போது நம்மளோட வலது காலை தூக்கி பின்பக்கமாக வைக்கிறோம். இடது கைகளை தடுக்கிறதுக்கு தயாராக வைக்கிறோம். வலது கையை தோள்பட்டை பக்கம் தாக்குறதுக்கு தயாராக வைக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, வலது காலை நம்ம ஃப்ரீயாக ஃப்ளெக்சிபிளாட்டு டைட் பண்ண வேண்டாம். எவ்வளவு முடியுதோ அவ்வளவுக்கு மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டு மறுபடியும் காலை பின்னாடி கொண்டு வந்து தயார் நிலை வர்றோம். இதை நம்ம பண்ண போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். 1 2 3 4 5. அடுத்தபடியா அப்படியே காலை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போறோம். அதே போல இடது காலை தூக்கி பின்னாடி வைக்கிறோம். இப்போ வலது கையை கீழ்ப்பக்கமா வைக்கிறோம். இடது கையை தோள்பட்டை பக்கமா வைக்கிறோம். இப்பவும் அதே போலதான் இடது காலுக்கு நம்ம பயிற்சி பண்ண போறோம். துவங்கு. 1 2 3 4 5. அடுத்தபடியா நம்ம இதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமா இப்போ காலை நம்ம ஸ்ட்ரைட்டா தூக்கணும். என்னமோ கொஞ்சம் சுழட்டி அடிக்க போறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை நம்ம உள்பக்கமாக கொண்டு வந்து வெளிப்பக்கமாக வீசி காலை பின்னாடி கொண்டு போகிறோம். இதை நம்ம உள்செவி காலடி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம காலை கையில் அடிக்காமல் தனியாக காலை மட்டும் வீச போகிறோம். ஆரம்பிக்கலாம். நம்ம 1 2 3 4 5. அடுத்தபடியா இடது கால். 1 2 3 4 5. அடுத்தபடியாக நம்ம இப்போ உள்பக்கமா சுழற்றத வெளிப்பக்கமா இருந்து உள்பக்கமா சுழற்ற போறோம். தயார் நிலை. இப்போ நம்ம எல்லாரும் வலது காலை பின்னாடி வச்சிருக்கிறோம். 1 2 3 4 5. இப்போ நம்ம அடுத்தபடியா இது இடது காலுக்கு நம்ம பண்ண போறோம். தயார் நிலை. இப்போ வெளிப்பக்கத்துல இருந்து காலை உள்பக்கத்துக்கு வீச போறோம். 1 2 3 4 5. இப்போ நம்ம குருவணக்க சுவடு செஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம கலையை கற்றுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ குருவணக்க சுவடு நம்ம மாணவர்கள் பண்ணுவாங்க. போன வாரம் நிகழ்ச்சியிலே நம்ம குருவணக்க சுவடு உங்களுக்கு கற்று தந்திருந்தோம். நீங்கள் பார்த்து பயிற்சி பண்ணியிருப்பீங்க. இப்போ எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் குருவணக்க சுவடு பண்ணுங்க. உடனடியாக நம்ம பயிற்சிக்குள்ளே போயிடலாம். சமநிலை, தயார் நிலை, துவங்கு. நம்ம குருவணக்க சுவடு கற்றுக்கிட்டதுக்கு அடுத்தபடியாக நம்ம கற்றுக்கக்கூடிய சுவடு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிலை சுவடு. நிலை சுவடுனா ஒற்றை சுவடுன்னு சொல்லுவாங்க. நிலை சுவடுன்னு சொல்லும்போது நம்ம இடது கால் ஒரே இடத்துல ஊன்றிய நிலையில் இருக்கும். ஒரே இடத்துல நம்ம இடது காலை வச்சு
4 திசைகளில் நம்மளை எதிரிகள் தாக்க வந்தாங்கன்னா ஒரே இடத்துல நின்று 4 திசைகளில் வரக்கூடிய எதிரிகள் அடிக்கிறத தடுக்கிறதும் திருப்பி எதிர்த்தாக்குதல் பண்ணக்கூடிய முறையும் தான் இந்த நிலைச்சுவடு. இது வந்து ஒருத்தங்க கூடாது செஞ்சு பார்க்கறது கிடையாது. நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு எதிரி பக்கத்தில் நிற்கிறதாட்டு நினைச்சு நம்ம பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு முறை தான் இந்த நிலைச்சுவடு. அதில் 12 வகையான நிலைச்சுவடு இருக்கு. அதில் முதல் அடிப்படை நிலையாட்டு இருக்கக்கூடிய முதல் நிலைச்சுவடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வெட்டு நிலைச்சுவடு அப்படின்னு எங்களுக்கு சொல்லுவாங்க. சமநிலை, தயார் நிலை, வலது காலை தூக்கி பின்பக்கமாக வைக்கிறோம். நம்ம 1 அப்படின்னு சொன்னதும் வலது பக்கமாக திரும்புகிறோம். வலது கை தடை பண்ணுறோம். இடது கையால் உச்சி பகுதிக்கு அடிக்கிறோம். இது நம்ம உச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க தலைப்பகுதிக்கு அடிக்கக்கூடிய முறை. இது எண் 1. அடுத்தபடியாக 2 பார்த்தீங்கன்னா இடது கை பக்கம் வெளித்தடை பண்ணுறோம். நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய வலது காலை தூக்கி வலது கையில் உள்பக்க செவியடி அடிக்கிறோம். அடித்து அப்படியே வலது கால முன்பக்கமாக வைக்கிறோம். வலது கையை தோள்பட்டை பக்கம் கொண்டு போகிறோம். இது 2. நம்ம இன்னொரு முறை முதல்ல இருந்து சேர்த்து பண்ணலாம். சமநிலை, தயார் நிலை, வலது காலத்துக்கு பின்னாடி வைக்கிறோம். ஏற்கனவே பார்த்த 2 கவுண்டிங் இன்னொரு முறை செய்யலாம். வலது பக்கமாக திரும்பி பின்னாடி பார்க்குறோம். வலது கை வெளித்தடை, இடது கையால் உச்சி பகுதியை வெட்டுறோம். அடுத்து அப்படியே திரும்புகிறோம் முன்னாடி. மறுபடியும் இடது கை வெளித்தடை பண்ணுறோம். நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய வலது காலால் வலது கைக்கு உள்செவி அடி அடித்து காலை முன்னாடி வைக்கிறோம். முன்னாடி வச்சதும் வலது கையை தோள்பட்டை கொண்டு வந்துடுறோம். அடுத்தபடியாக 3வது கவுண்டிங் அப்படியே வலது கையால் உச்சி பகுதிக்கு வெட்டுறோம். அப்படியே அந்த கையை எடுத்து இடது கைக்கு கீழ்ப்பக்கமாக கொண்டு வரணும். வலது கையால் பல்லை வெட்டு. அடுத்தபடியாக வலது கை தடை பண்ணுறோம். இடது கையால் உச்சி வெட்டு. சமநிலை. இப்போ நம்ம ஒரு முக்கு நிலைச்சுவடு பண்ணிட்டோம். இதை தான் 4 பக்கமும் பண்ண போகிறோம். இந்த ஒரு முக்கு நிலைச்சுவடு என்ன ஒரு முறை நம்ம பயிற்சி பண்ணிட்டு 4 முக்கம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மறுபடியும் சமநிலை, தயார் நிலை. நம்ம வலது பக்கமாக திரும்பி வலது கை தடை, இடது கை உச்சி வெட்டு. அப்படியே இடது பக்கமாக திரும்புகிறோம். இடது கை தடை, வலது கால் உள்செவி காலடி. அடுத்து வலது கை உச்சி வெட்டு, பல்லை வெட்டு. அடுத்து வலது கை தடை, இடது கை உச்சி வெட்டு. இது ஒரு முக்கு. அடுத்தபடியாக 2வது முக்கு எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்க இடது பக்கமாட்டு பின்னாடி திரும்பி பார்க்கணும். இப்போ இடது கையால நம்ம வெளிப்பக்கமாக தடை பண்றோம். நேரடியா வலது கால் உள்செவி அடிச்சு வலது கையை தோள்பட்டை கொண்டு வர்றோம். உச்சி வெட்டு, கொள்ளை வெட்டு. அடுத்தபடியா நம்ம ஏற்கனவே முதல் முக்கில் செஞ்ச மாதிரி தான் வலது கை தடை, இடது கை உச்சி வெட்டு. இது நம்ம இப்போ 2 முக்குகள் முடிச்சிட்டோம். இந்த 2 முக்கை என்ன ஒரு முறை செஞ்சிட்டோம்னா 4 முக்கு செய்யறது மிகவும் எளிமை. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் நம்ம கால் தடம் இருக்கும். இந்த இடது கால் வந்து இந்த வட்டத்தை விட்டு வெளியே போகாது. 4 திசைகள்லையும் வலது கால் மட்டும்தான் போயிட்டு வரும். சமநிலை, தயார் நிலை. 1 2 3 4 5 6 7. அடுத்தபடியா நம்ம 2 முக்கு சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம். 3வது முக்கு செய்யறது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கமா இருக்கக்கூடிய வலது காலை தூக்குறோம். 2 கைகளை மேல தூக்கி வலது காலை இடது காலுக்கு பின்புறம் மாட்டு இந்த பக்கத்துல வைக்கிறோம். அப்படியே தயார் நிலை வர்றோம். நம்ம இந்த திசையில இருந்து அடுத்தது 3வது முக்கு துவங்க போறோம். 1 பின்பக்கமா திரும்புறோம். வலது கை தடை, உச்சி வெட்டு. 2 இடது கை தடை, வலது உள்செவி அடி. அடுத்து அப்படியே உச்சி வெட்டு, பல்லை வெட்டு. அடுத்தபடியா வலது கை தடை, இடது கை உச்சி வெட்டு. இப்போ நம்ம 3 முக்கு முடிச்சிட்டோம். இதே தான் அடுத்த 4வது முக்கிலையும் பண்ண போறோம். இடது கை வெளித்தடை, வலது கால் உள்செவி அடி. அடுத்து உச்சி வெட்டு, பல்லை வெட்டு. அடுத்து வலது கை தடை, இடது கை வெட்டு. இப்போ நம்ம 4 முக்கு முடிச்சு நிற்கிறோம். நாம ஆரம்பிச்ச திசையிலே கரெக்டாக நின்னோம் அப்படின்னா தான் நம்ம சரியா சுவடு செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ஒரு அமர்த்து பண்ண போறோம். நம்ம இடது கையால தடை பண்றோம், வலது கையால அடி பண்றோம். இந்த இடது கை தடை, வலது கை அடியோடி நம்ம வலது கால் முட்டிய மடக்கி உட்கார்றோம். அப்படியே எலும்பி வலது காலை தூக்கி அப்படியே பின்பக்கமா வைக்கிறோம். தயார் நிலை வர்றோம். அடுத்து அப்படியே காலை சமநிலை கொண்டு வர்றோம். வணக்கம். இதுதான் 4 பக்க நிலைச்சுவடு. நம்ம ஒரு பக்கத்தில் என்ன பண்ணுறோமோ அதை தான் 4 பக்கங்களையும் நம்ம பண்ணோம். வேற புதுசாக எதுவுமே பண்ணலை. நம்ம குழப்பம் வர்றதுக்கு தேவையே கிடையாது. உங்களுக்கு எந்த குழப்பங்கள் இருந்தாலும் நம்ம லெமோரியா மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறோம். அதில் எல்லா வீடியோக்களும் இருக்குது, பாருங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது இந்த கலை சார்ந்தோ இந்த பயிற்சி சார்ந்தோ எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் லெமோரியா அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். லெமோரியாவை தொடர்பு கொள்ளக்கூடிய தொடர்பு எண்
நம்ம தொலைக்காட்சியிலே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தொடர்பு எண் கிடைக்கும். நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்தபடியாக இப்போ நம்ம தற்காப்பு பயிற்சி பார்க்க போகிறோம். யாராவது நம்மளை தாக்க வந்தாலோ நம்மளை பிடிச்சு வச்சிருந்தாலோ அதுலேருந்து தற்காத்து கொள்றதுக்கான ஒரு சிறிய வழிமுறையை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ யாராவது நம்ம கைகளை 2 கைகளால் சேர்த்து பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா எப்படி தப்பிக்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு கை எடுத்து யாராவது பிடிச்சிருந்தாங்கன்னா அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, எதிரியை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயத்த போன வாரம் பார்த்துருந்தோம். இப்போ 2 கைகளால் பிடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் 8 விரல்கள் இருக்கு, மேல் பக்கம் 2 விரல்கள் இருக்கு. நம்ம கீழ்ப்பக்கம் 8 விரல்கள் இருக்கனால அங்கே பலம் அதிகமாக இருக்கும். மேலே 2 விரல்னு சொல்லும்போது இந்த பக்கத்தில் இருக்கிறத விட இந்த பக்கம் பலம் குறைவாக இருக்கும். நம்ம மேல் பக்கம் மட்டும் தான் தப்பிக்க போகிறோம். இருந்தாலும் அவங்க 2 கைகளையும் வச்சு பிடிச்சிருக்கும் போது நம்ம ஒரு கையால் மேலே தூக்கணும்னு சொன்னால் கை ரிலீஸ் ஆகாது. அதுக்கு நம்ம இன்னொரு கையும் நம்ம சேர்த்து சப்போர்ட்டுக்காக பயன்படுத்திக்கிறோம். நம்ம 2 கைகளுக்கு நடுவில் உள்ள கைகளை நம்ம பிடிக்கிறோம். அது நார்மலாக ஒரு எதிரிகிட்ட போய் இருக்கும்போது நம்ம இந்த கையை பிடிக்கலான்னு சொன்னால் விட மாட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணுறோம்னா நம்ம இடது கையால் அவங்கள தாக்குறது மாதிரி கையை கொண்டு போகிறோம். தாக்க வேண்டாம், தாக்குற மாதிரி கொண்டு போனாலே போதும், அவங்க கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும். அந்த கேப்பில் நம்ம 2 கைகளுக்கு நடுவில் கையை விட்டு நம்ம கைகளையே பிடிக்கிறோம். பிடிச்சி ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறோம். முன்னாடி போயிட்டு நம்ம கையை கொஞ்சம் கீழே கொண்டு போய் இப்படி மேலே தூக்கணும்னா கை ரிலீஸ் ஆயிரும். இன்னொரு வாட்டி பாருங்க, கையை பிடிச்சிருக்காங்க, நான் அடிக்கிறது மாதிரி கொண்டு போய் கைகளை பிடிக்கிறேன், ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறேன், கையை கொஞ்சம் கீழே தாத்துட்டு இப்படி மேலே தூக்குறேன், கை ரிலீஸ் ஆகுது. இது வெறுமனையாக நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி. இதே இதில் எதிரியை தாக்குனாலும் பரவாயில்ல, எதிரி ஓவராக நம்மள்ட்ட இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதே போல தான் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு ஸ்டெப் அதிகமாக முன்னாடி போகிறோம். கையை 2 கைகளுக்கு நடுவில் கை விட்டு பிடிக்கிறோம், ஒரு ஸ்டெப் அதிகமாக முன்னாடி வைக்கிறோம், வச்சு கையை வேகமாட்டு அவங்க நாடி பகுதிக்கு இழுக்கிறோம். அப்போ அவங்க நாடி பகுதியும் அடிபடுற வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சு போகிறதுக்கும் எளிமையாக இருக்கும். அடுத்தபடியாக இதே போல தான் பிடிச்சிருக்காங்க. ஆனால் தப்பிக்கக்கூடிய முறை தான் வேற. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே போல கையை பிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அவங்கள தாக்குறது போல கையை கொண்டு போகிறோம். கொண்டு போன வேகத்திலேயே கையை அடிப்பக்கமாக விட்டு நம்மளோட கையை பிடிக்கிறோம். இப்போ ஏற்கனவே என்னோட வலது கை மாட்டிருக்குது. நம்ம அடிக்கிற மாதிரி கொண்டு போகும்போது அப்படி கீழே உள்ள இடது கையை பிடிக்கிறோம். பிடிச்சி அவங்களோட வலது பக்கமாக கையை தூக்குறோம். 2 கைகளையும் சேர்த்து வலது பக்கமாக தூக்குறோம். தூக்கும்போது நம்மளோட பின்னாடி இருக்கக்கூடிய வலது காலை தூக்கி இந்த பக்கம் மாட்டு வைக்கிறோம், நம்மளோட இடது பக்கம் மாட்டு. இந்த கையை தூக்குறதும் காலை தூக்கி இந்த பக்கம் வைக்கிறதும் ஒரே இது. அதே நேரத்தில் கையை எப்படி அழுத்தினோம்னா கை ரிலீஸ் ஆயிரும். என்ன ஒரு முறை செய்கிறேன் பார்த்துக்கோங்க. கையை பிடிச்சிருக்காங்க, அடிப்பக்கமாட்டு நம்மளோட கையை பிடிக்கிறோம். பிடிச்சி அவங்களோட வலது பக்கமாட்டு கையை தூக்குறோம். அதே வேளையில் வலது காலை தூக்கி நம்ம இடது பக்கமாக வைக்கிறோம். கையை இப்போ அவங்க பக்கத்தில் அழுத்துறோம். கை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிரும். அவங்களோட கை இந்த மாதிரி பின்னல் நிலைக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கையை விட்டுருவாங்க. அதையும் தாண்டி அவங்க பிடிக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க மணிக்கட்டு பகுதி உடைகிறதுக்கோ சுழுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கும். அடுத்து இதே பயிற்சி தான், ஆனால் அவங்கள பிடிக்கிறது எப்படி அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ அதே போல தான் கையை பிடிச்சிருக்காங்க. நம்ம அடிப்பக்கமாக கையை விட்டு இதே போல தான் கையை வீசுகிறோம். வீசும்போது அதே போல் வலது காலம் இந்த பக்கமாக கொண்டு வர்றோம். இப்போ நம்ம அவங்க பிடிச்சி வச்சுக்கூடிய வலது கையை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி இங்கே அழுத்தும் போதே இந்த வலது கையை திருப்புறோம், அவங்க கையை பிடிக்கிறோம். இந்த மொழி பகுதியில் அழுத்தணும்னு சொன்னால் அவங்களுக்கு கை உடையிறது மாதிரி நல்ல வலி ஏற்படும். அப்படியே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துருவாங்க. நம்ம அதே நேரத்தில் எதிரியை தாக்கணும்னா கூட தாக்கிக்கலாம். இதை இன்னொரு முறை செய்கிறேன் பார்த்துக்கோங்க. கையை பிடிச்சிருக்காங்க, நம்ம அடிப்பக்கத்தில் கையை விட்டு நம்ம கையை தூக்குறோம். அதே வேளையில் வலது காலம் இந்த பக்கமாக கொண்டு வர்றோம். கொண்டு வரக்கூடிய வேலையிலே நம்ம பிடி வச்சிருக்கக்கூடிய வலது கையை திறக்கிறோம், ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி கையை அப்படியே திருக்கி அதே வேகத்தையே அவங்க கையை பிடிக்கிறோம். பிடிச்சி கையை இப்படி வீசி அவங்க மொழி பகுதி கரெக்டாக முட்டியில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல பயங்கரமான ஒரு வலி ஏற்படும். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க. இன்னும் அழுத்த அப்படியே தரையிலேயே உட்காந்துருவாங்க. அவங்களால வேற எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கலாம் அவங்களோட கால் பகுதி கை பகுதியெல்லாம் இன்னொன்று சும்மா தானே இருக்குது, அதை பயன்படுத்தலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது நீங்கள் நினைக்கிறது தவறு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வலி உச்சத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த ஒரு செயல்படுறதுக்குன்னு திறனும் அவங்க எண்ணத்தில் வரவே வராது. அவங்கள அந்த வலியை தாங்கக்கூடிய திறன் மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். அதனால அவங்க மேற்கொண்டு கைகளையோ இல்லை வாயை பயன்படுத்தி கடிக்கிறதோ காலை பயன்படுத்தி அடிக்கிறதோ எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட பயிற்சி எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். என்னென்னு பார்த்தா எளிமையான தற்காப்பு கலை பயிற்சி. அது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிவிலேயே நியூஸு தினசரி பல கொலை வழக்குகள் வருது, வழிப்பறி வழக்குகள், பெண்களுக்கு ஈவ்டீசிங் தொல்லைகள், இந்த மாதிரிப்பட்ட நிறையா விஷயங்கள் சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதற்காக கண்டிப்பாக எல்லாருமே தற்காப்பு கலை கற்று வச்சிருக்கிறது அவசியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தற்காப்பு கலை சண்டைக்கான கலை கிடையாது, தன்னை தற்காத்து கொள்வதற்கான ஒரு கலை. அதுவும் நம்மளோட பாரம்பரிய கலை. 15,000 வருஷங்களை தாண்டி இந்த கலை என்ன உயிரோடு இருக்குதுன்னா இந்த கலையில் இன்னும் நிறையா நன்மையான விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மனசார நம்பி தான் ஆகணும். இந்த கலை இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு பயிற்சி பண்ணணும்,
இல்லை நேரடியாக வந்து கற்றுக்கணும், இல்லை வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலமாக கற்றுக்கணும்னா கூட லெமோரியாவை தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியுடன் உங்களை சந்திக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.